இது கரிசோர் ஆக்கி ஊரையே கூட்டி விருந்து வச்சுட்டு இருக்காங்கன்னு அவன் மாமா சொல்றாரு. சரவணன் வந்த கார் ஊருக்குள்ள வந்துடுச்சு. ஊர் ஜனம் எல்லாம் காரை சுத்தி கும்ப கூட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு உசுரை கொன்னுபிட்டு அது எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிரியாணி ஆக்கி திங்க முடியுதுன்னு சரவணன் கேட்க, சரவணான்னு அவ அப்பா கூப்பிட, யோ மயிறு பதில் சொல்லியான்னு அவ்வளோ ஆத்திரத்தோட கேக்குறான். ஐயா சாமி, யாரோ 4 பேர் சேர்ந்து கொண்டு போட்டதுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும்னு அவன் அம்மா கேக்குறாங்க. கொலை பண்ணவனை விட கொலை பண்ண விட்டவன் தான் பெரிய கொலைக்காரன். வண்டி எடுங்க நானு சரவணன் சொல்றான். ஷாஹிரா, நீயாச்சும் இறங்குமா, பேரனை கொண்டாமான்னு அவன் அம்மா தூக்க வராங்க. ஷாஹிரா அவ முந்தானியால குழந்தை முகத்தை மறைச்சு, ஐயோ வேண்டாமா, ஒருவேளை என் பிள்ளையும் சர்தார் மாதிரி பிறந்திருந்தா அவனையும் கொண்டு போட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கதறி அழுறா. சரவணா மன்னிச்சிடுப்பான்னு அவன் அப்பா கார் கூடவே துரத்திட்டு வர, இவங்களோட பேச்சு குரல் எல்லாம் சர்தார் சாகும் போது கதவை திறங்கப்பான்னு சொல்லி கதறி அழுது சத்தம் மாதிரி கேட்க, காது ரெண்டையும் இறுக்கமா மூடிட்டு சரவணனும் ஷஹீராவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சர்தார் கடைசியா இருந்த பாலத்துக்கிட்ட போறான் சரவணன். காரை விட்டு இறங்கி சர்தாரை தேடி ஓடுறான். பாறையெல்லாம் தங்கம்னு எழுதி இருந்த இடத்துல